வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். புதுடெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் நேற்று மாலை நடைபெற்ற விழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2026 ஆண்டிற்கான பத்ம விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். இவ்வாண்டு மொத்தம் அறிவிக்கப்பட்ட 131 பத்ம விருதுகளில் 66 விருதுகள் முதல் கட்ட விழாவின் போது வழங்கப்பட்டன. மறைந்த பிரபல திரைப்பட நடிகர் தர்மேந்திராவுக்கு வழங்கப்பட்ட பத்ம விபூஷன் விருதினை அவரது மனைவியும் பாராளுமன்ற உறுப்பினருமான நடிகை ஹேமா மாலினி அவரது குடும்பத்தின் சார்பாக பெற்றுக்கொண்டார். தமிழகத்தைச் சேர்ந்த டாக்டர் KR பழனிசாமிக்கு பத்ம விபூஷன் விருதும், எழுத்தாளர் திருமதி சிவசங்கரி, ஓதுவார் சுவாமிநாதன் உள்ளிட்டவர்களுக்கு பத்மஸ்ரீ விருதும் வழங்கப்பட்டன. புதுச்சேரியைச் சேர்ந்த சிலம்பம் கலைஞர் திரு K பழனிவேலுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. மேற்காசிய நெருக்கடி சூழலுக்கு இடையே இந்தியாவில் உரம், எரிபொருள் மற்றும் அந்நிய செலாவணி மீது கூடுதல் கவனம் செலுத்த தேவை இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நேற்று மும்பையில் இந்திய சிறுதொழில் வளர்ச்சி வங்கியின் நிறுவன நாள் விழாவில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். நாடு முழுவதும் பெட்ரோலிய பொருட்கள் தடையின்றி கிடைப்பதை உறுதிப்படுத்த அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறது. மேற்காசிய நிலவரங்கள் குறித்து புதுடெல்லியில் நடைபெற்ற அமைச்சகங்களுக்கு இடையிலான செய்தியாளர் கூட்டத்தில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டது. தமிழகத்தில் கடும் குற்றச்செயல்களில் ஈடுபடுவோர் மீது விரைந்து வழக்கு பதிவு செய்து தண்டனை வழங்க முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் பற்றிய வழக்குகளை துரிதப்படுத்துவது குறித்து சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற உயர்நிலை ஆலோசனைக் கூட்டத்தில் அவர் இவ்வாறு உத்தரவிட்டார். தமிழகத்தில் திரு SP வேலுமணி தலைமையிலான அஇஅதிமுக அணியைச் சேர்ந்த 3 MLAக்கள் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஆளும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.